உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தியின் பின்னணியில் தொடரும் கைதுகள், வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள், அரசியல் பயணம் தொடர்பில் மஹிந்தவின் நெகிழ்ச்சியான பதிவு, வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், சந்திரிகா இறந்ததாக பரவும் செய்தி, பொய் கூறிய ட்ரம்ப் அம்பலப்படுத்திய இந்தியா. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தக நபரான இசாரா செவ்வந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மதுகம பகுதியில் 45 வயதுடைய சந்தக நபரையும், மித்தனிய பகுதியில் 26 வயதுடைய சந்தக நபரையும் கைது செய்துள்ளனர். சந்தக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த நீடிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டது. இதற்கிடையில் கொலைக்கு பின்னர் இசாரா தங்க வைக்கப்பட்டிருந்த பெலிபென்னி வீட்டின் உரிமையாளரிடமிருந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் பல முக்கிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். 52 வயதுடைய பெண் மதுகம மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியுள்ளார். மதுகம ஷான் என்பவரை சிறிது காலமாக அறிந்திருந்ததாகவும், கனிமுல்ல சஞ்சீவ கொலை நடந்த நாளில் மதுகம ஷானின் தொலைபேசி அழைப்பின்படி அழுத்கம டிப்போவிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று இசாரா செவ்வந்தியை அவரது வீட்டுக்கு அழைத்து சென்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மறுநாள் காலை வீட்டிலிருந்து தானே இசாராவை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இசாராவுக்கு அடைக்கலம் கொடுத்த 52 வயது பெண்ணின் மருமகன் என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக இருந்த போதிலும் இசாராவை பற்றி அனைத்து தகவல்களும் அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் எந்த பாதுகாப்பு பிரிவிற்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் கூட்டத்தினால் தனது உடலும் மனமும் குணமடைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்காலை கார்டன் இல்லத்திலிருந்து சமூக ஊடகத்தில் பதிவொன்றினை மஹிந்த ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார். அவர் தனது பதிவில், மக்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். மக்களிடையே இருப்பது என்னை ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. அது ஒரு பந்தம், அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. மக்களின் இதயங்களில் உள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மக்களின் தலைவர் என்ற தைரியத்தை வளர்க்கின்றன. மக்களுடனான தொடர்பு என்னை உடல் ரீதியாக மேலும் தலைமையாக்குகிறது. அதேபோல் என் மனதையும் குணப்படுத்துகிறது. அவர்களின் நலனை விசாரிக்கவும் நட்பான உரையாடல்களில் ஈடுபடவும் எப்போதும் அன்பான மக்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மேலும் எனது அரசியல் நண்பர்களையும் இதன்போது நான் நினைவில் கொள்கிறேன் என்று அவர் தனது பதிவில் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் மட்டும் நாட்டில் 35 மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி மலேரியா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பும் மக்களிடமிருந்து இந்த நோய் பதிவாகி வருவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலேரியா தொடர்பான தகவல்களை 07128417667 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம் பெறலாம் என்று தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு பிரசாரத்தின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இந்தியவர குணரட்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானதாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் இவ்வாறு வெளியாகி வரும் செய்திகள் போலியானவை என்றும் உத்தியோகபூர்வமற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானார் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். எனவே இவ்வாறு பரவும் செய்தியில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் வினவிய போது இது போலியான செய்தி என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் இதுபோன்ற போலியான செய்திகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பதுடன் அவற்றை பகிர்வதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இடையே ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த புதுடில்லி ஒப்புக்கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. இது மாஸ்கோவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை குறைப்பதற்கான அழுத்தத்திற்கு அடிபணிய தயக்கத்தை மீண்டும் ஒருமுறை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் வாராந்திர விளக்க கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இந்த தலைப்பில் இரு தலைவர்களுக்கும் இடையே இந்த உரையாடலும் நடக்கவில்லை என்றும் அவர் மறுத்துள்ளார். மேலும் அவர்
எனக்கு தெரிந்தவரை நேற்று பிரதமர் மோடிக்கும் ட்ரம்பிற்கும் இடையே இந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று நான் கூற முடியும் என்றும் குறிப்பிட்டார். ரஷ்ய எண்ணெயை வாங்க மாட்டேன் என்று மோடி இன்று எனக்கு உறுதியளித்தார் என்று ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இது இந்திய அரசாங்கத்தின் இரண்டாவது பதிலாகும். இது ஒரு பெரிய படி என்றும் அழைத்தது. இந்தியா எண்ணெய் வாங்குவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, ஆனால் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டார்கள் என்று மோடி இன்று எனக்கு உறுதியளித்தார் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் திரு மோடியை குறிப்பிட்டு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இசாரா செவ்வந்தியின் பின்னணியில் தொடரும் கைதுகள், வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள், அரசியல் பயணம் தொடர்பில் மஹிந்தவின் நெகிழ்ச்சியான பதிவு, வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், சந்திரிகா இறந்ததாக பரவும் செய்தி, பொய் கூறிய ட்ரம்ப் அம்பலப்படுத்திய இந்தியா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.